தற்போது தொலைபேசி வாயிலாக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். திரு செல்வ பெருந்தகை வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையில எதிர்கட்சிகளை சாடுகிறதுல காங்கிரஸ் கட்சியை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்டு அவர் பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறார். வெறும் குடும்பத்தின் மீதான நம்பிக்கை மட்டும்தான், குடும்பத்தின் மீதான அக்கறை, யோசனை, சிந்தனை எல்லாம் இருக்கு, நாட்டின் மீதானது இல்ல, காங்கிரசின் சிந்தனையே நாட்டிற்கு எதிரானது அப்படின்னு சொல்லுறாரு திரு செல்வ பெருந்தகை. அந்த குடும்பம் தாங்க இந்த இந்திய திருநாட்டுக்கு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு மேல இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக சிறையில இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய வரலாற்று பின்னணி என்னன்ட்டு மோடிக்கு தெரியாம இருக்கும், ஆனா நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்களும் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களும் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தவர்கள். இதையெல்லாம் மறந்துட்டு இந்த தேசத்துடைய மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்ட்டு அவரு பேசிட்டு இருக்காரு. ஒருபோதும் எடுபடாது. வாய் சொல்லில் வீரனடின்னு சொல்லுவாங்க. அப்படி வாய் சொல்லில் வீரனராக மோடி அவர்கள் பேசி வருகிறார். அவர் பேசுவதில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கா? அவர் தேர்தல் சொல்றாரு, நான் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு அடுத்த முறை ஆட்சிக்கு வித்திடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இது இந்த 10 ஆண்டுகளாவே ஒன்னியும் செய்யல. 10 ஆண்டுகளால ஒன்னியும் செய்யலையே. இவர் எப்படி 1000 ஆண்டுகளுக்கு வித்திட போறார் என்பதைத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேக் இன் இந்தியா என்று சொன்னார், மேட் இன் இந்தியா என்று சொன்னார், ஸ்டார்ட் அப் இந்தியா என்று சொன்னார். எந்த இந்தியா இன்னைக்கு உருவாக்கி இருக்கு? அதானிக்கும் அம்பானிக்குமான இந்தியா தான் உருவாக்கி இருக்கு. 15 லட்சம் பேர், 15 கோடி பேருக்கு எரிவாயு கொடுத்தரும் உண்மைக்கு புறம்பாக அப்பட்டமாக சொல்றாரு. எங்க கொடுத்திருக்காங்க? 17 கோடி பேருக்கு 4.8 கோடி வீடு கட்டி கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. எந்த ஊர்ல கட்டி கொடுத்தார், எங்க கட்டி கொடுத்தார், எல்லாமே குளறுபடியில இருக்கு. ஆனா இவரு கட்டி கொடுக்கல. பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனா என்பது இவருடைய பங்களிப்பு. ஒன்றிய அரசு 38 விழுக்காடு, 62 விழுக்காடு பங்களிப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய பங்களிப்பு. இதெல்லாம் எப்படி முன்னுக்கு பின் முறையா எதிராக பேச தோன்றுகிறதுன்னு தெரியல. திரு செல்வ பெருந்தகை, அதாவது எல்லாம் பணக்காரர்களுக்கான ஒரு ஆட்சி அரசுன்ற நீங்க குற்றச்சாட்டும் பொழுது தொடர்ச்சியாக ஏழை விளிம்பு நிலை மக்களுக்கான விஷயங்களை நிறைய பேசியிருக்கிறார்ல. சாலையோர வியாபாரிகளுக்கு வங்கி கடன் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான திட்டத்தை வகுத்திருக்கிறேன். லக்பதி தீதின்னு சொல்லி 3 கோடி பெண்களுக்கு வருடம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான திட்டத்தை இந்த நிதிநிலையில அறிவிச்சிருக்கிறேன். இன்னும் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு, ஏழைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசுறாரு. சார், இதுல உண்மையே இல்லைங்க. நாங்கெல்லாம் கிராமத்துல இருக்காங்க, நான் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கேன். எனக்கு இதெல்லாம் உண்மையே கிடையாது. எல்லாம் குளறுபடிகள். இந்த நாடு விடுதலையாகும் போது ஒரு குண்டூசி தயாரிக்க கூட வாய்ப்பு இல்லாம இருந்தது. சாராபாய் விண்வெளி நிலையெல்லாம் அமைச்சது யாரு? ஏவுகணைகளை விட்டது யாரு? ராக்கெட்டை உருவாக்கியது யாரு? விஞ்ஞான யுக புரட்சி செய்தது யாரு? எல்லாத்தையும் மறைச்சிட்டு இந்த மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரு. எய்ம்ஸ் கொண்டு வந்தது யாரு? ஐஐடி கொண்டு வந்தது யாரு? அவர் சொல்றாரு, இந்தியர்கள் எல்லாம் சோம்பேறி என்று நினைத்தார்களா நேருவும் இந்திரா காந்தியும். எவ்வளவு அப்பட்டமான பொய்! இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? கற்பூரி தாகூருக்கு நீங்க பாரத ரத்னா கொடுத்தா இப்பொழுது ஓபிசி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவார்களா? ஓபிசி மக்களுக்கு எதிராகத்தானே நீங்க இடபிள்யூசி கொண்டு வரீங்க. நீங்க ஒண்ணா பார்த்துட்டு வாங்க. நீங்க ஏதாவது மக்களுக்கு உபகாரமா, மக்களுக்கான ஆட்சியாவது நடக்குதா? ஏறக்குறைய 20 லட்சம் கோடி கிட்ட அதானியும் அம்பானியும் பயன்பட்டு இருக்காங்க கடனை அடிப்பதில். வராக்கடன் சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. எதை வச்சு சொல்றீங்க? கட்ட வேண்டிய கடன்கள்லாம் இவங்களே டாக்ஸ் பேயர் மணி எடுத்து கட்டிட்டாங்க. எதுலையுமே உண்மை இல்லாத மத வாரியாக, சாதி வாரியாக பிரித்தாரும் கொள்கையில் ஈடுபடுவார்கள். இந்த தேர்தல் அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்கும். சரி, பல்வேறு விஷயங்களை அவர்கள் பேச்சின் ரீதியாக சொல்லியிருக்கிறார். செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்குன்றதை தெரிவிக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி திரு செல்வ பெருந்தகை.